அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வளர்மதி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இன்றைக்கி சமைக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறோம். அப்புறம் சில்லி சிக்கன் சமைக்க போகிறோம். சமைச்சு சூடாக ருசியாக சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இஞ்சி பூண்டு விழுது, அதேமாரி ஸ்பைசஸ் மசாலா ஜாதிபத்திரி, ரோஜா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸ் மசாலா வாயில் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் இது பண்ணுவாங்க. அதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோவில். சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது சில்லி பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பிரியாணி செய்கிறதுக்காக பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அந்த ரத்தம் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல வெள்ளை வெளியேறுன்னு கழுவிக்கணும். ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக வேகும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்களா, தண்ணி நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கழுவிக்கணுங்க. ஒவ்வொரு பீஸும் நல்லா சுத்தமாக அப்படி கழுவிக்கணும். சில்லிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவி ரெடி பண்ணிவிட்டுங்க. இப்போ மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கலாம். பாசுமதி அரிசியில் தான் செய்ய போகிறேன். அரிசி ஊற வச்சுட்டு தாளிச்சு விடலாம். பாருங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சில்லி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின சில்லி மசாலாங்க. இதுமாதிரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். அரிசி மாவு சோள மாவு ரெண்டும் எடுத்துருக்குறேங்க, போட்டுக்கலாம்.
கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம் இதுலையே. நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போடவும் நல்லா வாசமாக இருக்குதுங்க. சரி, கலந்து வச்சாச்சுங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்யலாம். 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நம்ம தாளிச்சு விடும்போது அரிசி ஊற வச்சோம்னா போதும். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க. 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். அரிசி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போ தாளிச்சு விடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா போட்டுக்கலாம், அரைச்சது. வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வணங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வணங்குட்டுங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வைக்கலாம், அப்புறம் லாஸ்டா போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாங்க. நல்லா மசாலாவோட கலந்து நல்லா வேகட்டும். கறி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மசாலா கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாங்க.
மீதி இருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. புதினா கொத்தமல்லி. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பழம் நல்லா புழிஞ்சு விட்டாச்சுங்க. சோறு கொஞ்சம் உதிரி உதிரியா வரும், அதுக்காக நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கான்னு. பத்துலினா இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டு குக்கர் வச்சு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் வரட்டும். இது ஒரு விசில் வரட்டுங்க. அதுக்குள்ள சில்லி பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. சிக்கன் போட்டுக்கலாம் பொரிக்கிறதுக்கு. நல்லா வேகும். பாசுபதி அரிசியில் செஞ்சுருக்குங்க. சாப்பாடு பார்த்தீங்களா, அப்படியே உதிரி உதிரியா அவ்வளோ அருமையாக சாஃப்டாக வந்துருக்குதுங்க. செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க. அற்புதம். இதுதாங்க நியூ இயர் செலிப்ரேஷன். சூப்பராக இருக்குங்க. லெக் பீஸோட பிரியாணி சாப்பிட்றது யாரும் தான் பிடிக்காம இருக்கும். சில்லி சிக்கனுங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பாடு
செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.